வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகாவுக்கு அடித்தது மிகப்பெரிய தேர்தல் அதிர்ஷ்டம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க விலைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அந்த வகையில் தற்பொழுது தீவிரத்திலும் தீவிரமாக பெருமிதத்திலும் பெருமிதமாக செயலாற்றக்கூடிய கட்சி தற்பொழுது அரசியலில் உண்டென்றால் அது தமிழக வெற்றி கழகம். அந்த வகையில் தற்பொழுது மக்களின் நீங்காத இடம் பிடித்து மக்களின் ஆதரவையும் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விஜய்க்கான ஆதரவை பொதுமக்கள் ஆங்காங்கே அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கான ஓட்டுக்கள் என்பது மிகப்பெரிய அளவில் ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் பெருமிதத்தில் இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் பெரும் ஒரு மாற்று ரீதியிலான தேர்தல் என்பது நடக்கப் போகிறது என்பது யதார்த்தமாக தெரிகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2026 தேர்தல் என்பது தமிழகத்தில் ஒரு பெரும் விதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு போகின்ற ஒரு தேர்தலாக அமையப் போகிறது அப்படின்னே பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. ஏன்னா நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா எலெக்ஷனு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடலாம், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, நம்ம சிந்திச்சு வாக்களிக்கணும். நம்ம போடுற ஒரு ஓட்டு 5 வருஷத்துக்கான பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நாம் கையில் வைத்திருக்கிறோம். அதை கண்டிப்பாக மிக தெளிவோடு புரிதலோடு அனைத்தையும் பார்த்திங்கன்னா மாற்றி போட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவில் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் விஜய்க்கான ஆதரவு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா மாற்றம் என்பது நடக்கப் போகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்றத. மேலும் பெரும் விதத்தில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 234 தொகுதியில் பெரும்பான்மையான தொகுதிகளில் 118க்கு மேலே வெற்றி என்பது இருந்துவிட்டால் அடுத்த முதல்வர் யாராக இருந்தாலும் சரி அது விஜயாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்க்கலாம். இந்த ஒரு 2026 தேர்தல் இதுவரை கண்டிடாத வரலாறு தேர்தலாக மாறப்போகிறது, மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே பார்க்கலாம். தாவேகாவுக்கு நாளை அதிர்ஷ்ட காலம் பிறக்க போகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.